அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த விலாகு. ஸோ எங்களோட கார்டனில் இருக்கிற குட்டி குட்டி பூக்கள் எல்லாம் வந்து அழகாக ஈவினிங் வந்து அப்படியே சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா சரி, இன்றைக்கி அந்த பூக்கள் எல்லாம் வந்து நம்மளோட கணபதிக்கு தான். ஸோ எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எல்லார் வீட்லேயும் சேம் எப்போதும் போல் கொழுக்கட்டை தான் படைத்து சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி தான் இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க, செவ்வாய் அண்ட் புதன். நான் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போல் தான் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு 5 o'clock மேலே தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வாசலில் தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு லைட்டாக காயட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருக்கிறேன் கோலம் போடலான்னு சொல்லிட்டு. கொழுக்கட்டைக்கு மாவு பார்த்தீங்க அப்படின்னா இடியப்ப மாவு எடுப்போம் இல்லையா, பிராமின் இடியப்ப மாவு, அதுலேயே வந்து கொழுக்கட்டையும் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. அதுதான் வந்து பண்ண போகிறேன். ஸோ 1 கப்புக்கு 1.5 கப்பு 1.25 கப்பு கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதில் 2 கப்பு எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது கொஞ்சம் கூடிருச்சு. ஏன்னா உப்பு நம்ம இப்போ பார்க்க முடியாது இல்லையா சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி. ஸோ உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டோம் போல் கொஞ்சம் கூடி போச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அது தெரியும் இல்லையா. இப்போ லைட்டாக வந்து கொழுக்கட்டை சாப்பிடும்போது தான் தெரிஞ்சுது. ஆஃப்டர் சாமி கும்பிடும்போது கொஞ்சமாக உப்பு கூடிருச்சு. சரி, இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் படைச்சதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. கோலம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ போட்டுட்டு இருந்தேன். பட் இது வந்து நம்ம கையில் போட்டால் நல்லா இருந்திருக்கும் போல். இந்த சாக் பீஸை பாருங்களேன், இவ்வளோ பெருசாக இருந்தால் எப்படி போட முடியும்? கையில் பிடிக்கவும் வர மாட்டேங்குது, போடவும் வர மாட்டேங்குது. ஃபைனலாக போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இதே கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மாவை போட்டு கலரி கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த அச்சு இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போட்டு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீட்டுக்காரர் சைடு பை சைடு நான் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ண பாத்திரம்லாம் இருந்தது இல்லையா, ஸோ அதெல்லாம் கழுவி வச்சுட்டாரு. அப்படி யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாயிரும். அதுக்கப்புறமா ரொம்ப சூடாக இருந்துச்சு, கை வச்சு வந்து பிசையவே முடியல. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா வந்து அச்சில் போட்டுட்டு இந்த பூரணத்தில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, சில பேர் தேங்காய் ஒன்லி வெல்லம் மட்டும் போடுவாங்க. நான் இதில் வந்து கொஞ்சமாக நிலக்கடலை, வெல்லம் வந்து கொஞ்சம், சுகர் வந்து நான் அதிகமாகலாம் போடலை, கொஞ்சமாக வெல்லம், அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை, இவ்வளோ தான் வந்து போட்டிருந்தேன். இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். தர்சுக்குட்டி சைட் பை சைடு இது என்ன மாவு எனக்கு விளையாட வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். எப்போதுமே கோதுமை மாவுலாம் கலரும் போது விளையாட எடுப்பான், அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருந்தான். இன்னொருத்த வந்து பார்த்துட்டு என்னம்மா டம்ப்ளிங்லாம் ரெடி பண்ணுறீங்க, யாருக்காக ரெடி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து உங்களுக்கெல்லாம் கிடையாதுடா, சாமிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி கொழுக்கட்டைக்கு அதே மாதிரி தான் வெல்லம் வந்து எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு வெல்லத்தை தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை வந்து போட்டு நல்லா கிளறி கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 minutes விட்டுட்டோம்னா ஆறுனதுக்கு அப்புறமா அதையும் பிடிச்சிக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பூரண கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சுண்டல் பார்த்தீங்க அப்படின்னா வெந்துருச்சு. கொஞ்சமாக அதில் தாளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். சாமிக்கு வந்து எடுத்து வச்சுட்டு தான் அடுத்து தாளிக்கலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு தாளித்து கொடுத்துல கொஞ்சமாக தேங்காய் போட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா கொழுக்கட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைமே வச்சு விட்டாச்சு. ஸ்டீமர் இருந்தது அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து இதை நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்தியா போனாலோ இல்லை ஏதாவது ஒன்று வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்டீமர் வேணும் அப்படின்னு தோணுச்சு இப்போதான். சரி, இது வந்து இப்போது லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிருக்கு புதுசாக. பாத்திரம் எவ்வளோதான் இருந்தாலும் நம்மளுக்கு போதுன்ற அளவுக்கு இருந்தால் கூட பத்தாது தான். இதை பார்க்கும்போது தான் தோணுச்சு ஒரு ஸ்டீமர் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து லிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்கு புதுசாக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு தாளிப்புக்காக வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேம் அஸ்யூஷுவல் நம்ம எப்பயும் போல் தாளிக்கிற மாதிரி தான் வெங்காயம் வரமிளகாய் போட்டுட்டு சுண்டல் போட்டு தாளித்து விட்டுட்டு தேங்காய் துருவல் மட்டும் போட்டிருக்கிறேன். இந்த சைடு பிடி கொழுக்கட்டையும் லைட்டாக ஆறிடுச்சு. ஸோ அதையும் பிடிச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்க கொஞ்சம் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அவர் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டாரு. நான் வந்து இந்த சைடு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. சாமி கும்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா 7:30 கிட்ட ஆயிடுச்சு. பூவை வந்து ஈவினிங்கே பறிக்கணும்னு இருந்தேன். ஆல்ரெடி கொஞ்சம் பறித்த பூவை போட்டாச்சு. இந்த ரோஸ் மட்டும் பறித்து அப்போதைக்கு வச்சுருந்தேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து நானும் ரெடியாகி வந்தாச்சு. நம்மளோட கணபதியும் வந்து ரெடி ஆகிட்டாரு.
2 இயர்ஸ் பேக் ஆர் 3 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து மண் பிள்ளையார் வாங்கி வந்து சாமி கும்பிட்டோம், அது கரைக்கிற மாதிரி. ஆனால் இப்போ வந்து இந்த பிள்ளையார் எப்போதுமே எங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அப்படியே வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். தேங்காவை உடைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ நல்லபடியாக உடைஞ்சிருந்தது. இதே டைமுக்கு கரெக்டாக சாமி கும்பிட்டுட்டு இந்தியா கால் பண்ணும்போது அங்கேயும் வந்து பொங்கல் எல்லாம் வச்சு பூஜை எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை கேட்கும்போது எனக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த 2025 எங்களோட சின்ன சின்ன ஆசைகள், ஸோ சின்ன சின்ன ஆசைகள்ங்கிறத விட பெரிய ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக உங்கள் கூட வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படிங்கிறத. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த வருஷம் வந்துட்டு. அதை வந்து கண்கூட நம்ம பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு துன்பம் வரும்போது தான் அவங்கள நினைக்கணும்னு இல்லை. ஸோ எல்லா டைமுமே வந்து அவங்கள நினச்சிட்டு நம்ம போனோம் அப்படின்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு முருகர் பக்தி ரொம்பவே அதிகம். சிவாவுக்கும் அதே மாதிரி தான். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாரோட பேரும் வந்து ஹர்ஷன் தர்ஷனோட பேருமே வந்து முருகர் நேம் வச்சுட்டு தான் வந்து வச்சுருக்குறோம். பட் இந்தியா போகும்போது கண்டிப்பாக வந்து போகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து எங்கள் அக்கா, எங்கள் அப்பா அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முருகர் பக்தி அதிகம். நான் வந்துட்டு கொஞ்சம் சாமி கும்பிடுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி தான். மற்ற கிருத்திகை அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டோங்க. ஸோ எங்களோட விநாயகர் சதுர்த்தி ரொம்ப அழகாக சிம்பிளாக போச்சு. எங்கள் வீட்டு குட்டி விநாயகரும் படைச்சதுக்கு அப்புறமா வந்து எடுத்து சுண்டலை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இதோட நானும் இந்த விலாகை முடிச்சுக்கிறேங்க.